தேவனுக்கு முன்பாக நிக்கிறவன் வெக்கப்பட்டு போக மாட்டான். எலியா சொல்ற, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். நீ டெய்லி ஜெபம் பண்ணு, டெய்லி ஜெபம் பண்ணு, டெய்லி வேதத்தை வாசி, தினந்தோறும் ஜெபம் பண்ணு. இயேசுநாத வனாந்தரமான ஓரிடம் தினந்தோறும் போனார், தினந்தோறும் ஜெபித்தார். அந்த விதமா நாமும் தினந்தோறும் ஜெபிக்கலாம், தினந்தோறும் வேத வசனத்தை தியானிக்கலாம். கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகிலும் உபவாசித்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை இருக்க பற்றி கொள்ளலாம். கூடுமான வரைக்கும் யாவரோடு சமாதானமா இருக்கலாம். நீ ஃபைட்டிங் போட்டுக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம சண்டை போட்டுக்கன்னு எங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும்? மனசுல விரோதம், கசப்பு, குறும்பு, தேவையில்லாத வைராக்கியம், எங்க தேவ ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்? அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இன்று சீர்பொறிந்து சமாதானமாகி அப்பாவின் பாதத்தை பற்றி கொண்டு ஜெபத்துல தரித்திருப்பமானால் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடனே அப்பான்னு அவருடைய முகத்தை தேடி அவரை நோக்கி கூப்பிட்டா அந்த அப்பா இறுதி வரைக்கும் விடவே மாட்டார்.